அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இந்த ஷெல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம பெட்ரோல்லாம் போய் போடுவோமே அந்த நிறுவனம், அந்த ஷெல் நிறுவனம் இருக்குது பாருங்கள். அது வந்து எவ்வளவு ஒரு ஷைனிங்காக வெளியில் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அது வந்து பயங்கரமான ஒரு 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 மறுபக்கத்தை வந்து வைத்து கொண்டிருக்கு. பொதுவாகவே எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுபக்கத்தை, கொடூரமான பயங்கரமான மறுபக்கத்தை வந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு எண்ணெய் நிறுவனங்களும், கார்ப்பரேட் நிறுவனங்களும். இதில் இந்த ஷேலை பற்றி மட்டும் நம்ம அந்த நைஜீரியாவில் மட்டும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். நைஜீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1950 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஷெல் கம்பெனி உள்ளே நுழையுது. ஆப்பிரிக்க நாடான அந்த நைஜீரியா நாட்டுடைய இயற்கை வளங்கள் நிறைஞ்ச அந்த பகுதி, அதாவது நைஜீரியா முழுக்கவே இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி தான். ஆப்பிரிக்கா முழுக்க நைஜீரியாவுடைய அந்த பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரத்தில். அந்த நைஜீரியாவுடைய வளத்துக்கு ரொம்பவும் பிரதானமான காரணமாக இருக்கிறது நைஜர் நதி. நம்ம நாட்டில் வற்றாத ஜீவ நதின்னு அந்த கங்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வற்றாத ஒரு ஜீவ நதி நைஜர் நதி. முழுமையான டெல்டா பாசனத்துக்கு இது வழிவகுத்ததுனால அந்த கரையுடைய 2 பக்கங்களும் முழுமையான விவசாயம் நல்லா செழித்து வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அதாவது விவசாயத்தில் உச்சத்தில் இருந்தாங்க அந்த மக்கள். 1950 அந்த காலகட்டங்கள், 50-58 அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டெல்டா பகுதி முழுக்க இயற்கை எரிவாயுக்களும் எண்ணெயும் அங்கே இருக்கிறது வந்து அந்த மக்களுக்கு வந்து மன்னிக்கணும், அந்த டச்சு பிரிட்டன் கம்பெனியான அந்த ஷேலுக்கு வந்து தெரிய வந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பல இடங்களில் வந்து அவங்க ஆய்வு செய்யும் பொழுது டெல்டா பகுதி முழுக்க எண்ணெய் வளங்கள் நிறைந்த பகுதி தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்கிறாங்க. அப்படி புரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டு ஆராய்ச்சி மூலம் உறுதியும் படுத்தி கொண்டதுக்கு அப்புறம் பலவிதமான ஒப்பந்தங்கள் வந்து அங்கே கையெழுத்தாகுது. அப்போ கையெழுத்தாகும்போது என்ன ஆகுதுன்னா, 1958 வருடம் 1958 வருடம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திடீர்னு வந்து சில பேர் உள்ளே வர்றாங்க, பாதுகாப்பு படைகளோட துணையோடு உள்ளே வர்றாங்க. அந்த பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்களில் வந்து தொலையிடுறாங்க. அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வெளியே வருது. அந்த வயல்வெளி முழுக்க எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சதற விடுறாங்க. எண்ணெய் கசிவுகள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் இருக்குது. ஆறுகள் வந்து மாசுபடுது. கடல்களே நாசமாகிற அளவுக்கு அந்த பகுதி முழுக்க இருக்கிற எல்லா விவசாய நிலங்கள்லையும் இவங்க ஓட்டையை போட்டு விவசாய நிலங்களை பாழ்படுத்தி எண்ணெயை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து நல்லா கொழுத்து போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், அந்த நைஜர் பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் வந்து அது அந்த பழங்குடி மக்கள், ஒகோனி அப்படின்னு பேர் அவங்களுக்கு, ஒகோனி மக்கள் அப்படின்னு பேருங்க. அவங்க ஒரு இனம். அந்த மக்கள் தான் பெரும்பாலும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த மக்கள் வந்து எதிர்க்கும் பொழுது இந்த ஷேல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்குது. அரசாங்கத்தையே மீறி இந்த மக்களை ஒடுக்கிற அளவுக்கு ஷேல் வந்து துணியுது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அரசாங்கமும் கொஞ்சம் தயக்கம் காட்டுது. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இராணுவ புரட்சியே உண்டாக்குறாங்க. இராணுவத்தை கொண்டு வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு செய்கிறாங்க இந்த ஷெல் நிறுவனம். நம்ம முன்னாடி எவ்வளோ அழகாக அவங்க இருக்காங்கல்ல, நம்ம போய் பெட்ரோல் போனாக்கா வணக்கம் ஐயா, வாங்க ஐயா, இறங்குங்க ஐயா அப்படின்வாங்க. நம்ம இறங்குனாக்கா பெட்ரோல் போடுவாங்க. கேட்டால் நம்மளுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாமா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இராணுவ புரட்சி மூலியமாக இராணுவத்தை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்ச உடனே இவர்கள் வந்து அரசியல்வாதிகள் இல்லைல்ல, அதிகாரிகள் தானே. இப்போ அதிகாரிகளுக்கு வந்து என்ன பிரதானமாக தேவைப்படுதுன்னா, அந்த பணம் தான் அதிகமாக தேவைப்படுது. எவ்வளவு பணத்தை அதிகாரிகள் கேட்டாலும் கொட்டி கொடுத்து இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட கையெழுத்துக்களை அதிகாரிகளை வச்சு வாங்கிடுறாங்க. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து தொலையை போட்டு எண்ணெயை எடுத்துக்குங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிற அளவுக்கு அதிகாரிகளுடைய மனம் இருக்குது. காரணம், முழுக்க இவர்கள் பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்துக்காக மட்டுமே இந்த நாட்டை வந்து இவங்க அடமானம் வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த ஒக்கோனி மக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து கும்பலாக தங்குற, அதாவது இவங்க வசிக்கிற ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த பகுதியிலேயே வந்து இந்த வசிக்கக்கூடிய மக்கள், அதாவது வயல்வெளியும் தாண்டி இந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலையே வந்துட்டு ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து இவங்க முடிவு பண்ணுறாங்க. இவங்க தான் ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு. வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, அந்த பேக்கரி காமெடி, இதை நான் வச்சுக்கிறேன் அதை நீ வச்சுக்கன்ற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல இராணுவ அதிகாரிகள். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அந்த மக்கள் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இராணுவமே களத்தில் இறங்கி அந்த மக்களை அகதிகளை மாற்றி வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி அந்த மக்களில் இருக்கிற பெரும்பாலான ஆண்களை கொன்று பல பெண்களை இராணுவமே கற்பழிக்குது. அடங்கி ஒடுங்கி போய் உக்காஞ்சாங்க அந்த மக்கள். காட்டுக்குள்ளே போனாங்க, காட்டுக்குள்ளேயே அகதியாக திரிகிற அளவுக்கு அந்த மக்களை வந்து ரொம்ப பாடாப்படுத்தினாங்க. இந்த உலக உரிமை நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பாருங்க, இந்த ஆம்னஸ்டி, அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலகத்தில் இது மாதிரியான ஒரு அடக்குமுறையை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐநா சபையும் கண்டனம் தெரிவிச்சுது. ஆனால் அமெரிக்கா வாய் திறக்கலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஷேல் நிறுவனத்துடைய தனி பெரும் முதலாளி யார் அப்படின்னா இந்த அமெரிக்கா தான். இதே ஷேல் தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் வந்து அந்த எரிவாயுவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷேல் எரிவாயு, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், இதெல்லாம் ஷேலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் வேணால் நெட்டில் போய் பாருங்கள், இங்கே நெடுவாசல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த காவலாளிகள் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஷேலுடைய லோக்கோ இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் பல இடங்களில் வந்து இவங்க இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மக்கள் மீதான அந்த கடுமையான அடக்குமுறை வந்து மக்களுடைய ஆயுத போராட்டத்துக்கே வழிவகுக்குது. உடனே தீவிரவாதம் உருவாயிருச்சு, உடனே பிரிவினவாதம் உருவாயிருச்சு. அதாவது மேலும் மேலும் சிக்கல்கள் வந்து உருவாக்கி கொண்டே இருக்குது. ஆனால் இதை பற்றி ஷேலுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த வயல்வெளிகள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தன்னாலேயே தீப்பிடிச்சி எரியுது. இந்த பைப் லைன்லாம் வயல்வெளியில் பதிச்சு தானே கொண்டு போகிறாங்க. இப்போ இங்கே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா, வயல்வெளிகள்லேயே வந்து எண்ணெய் குழாயை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த கெயில் எண்ணெய் வாயுலாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள், நம்ம விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் கொண்டு போகலாம்னு இவங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த குழாய் வந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது விவசாயி தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து அந்த சட்டத்தில் இடம் இருக்குது. இதை விவசாயிகள் வந்து இந்த பைப்பை வந்து சேதப்படுத்துனாங்க அப்படின்னா அதிகபட்சமாக மரண தண்டனை வரைக்கும் கூட சட்டம் நம்ம நாட்டில் இயற்றப்பட்டு இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே உலகமே நுழைஞ்சு கொண்டிருக்குது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வயல்வெளியில் பதிக்கப்பட்டிருக்கிற பைப்லைன்லேருந்து பயங்கரமான எண்ணெய் கசிவுலாம் வரும் பொழுது வயல்வெளி முழுவதும் எண்ணெய் பரவி தன்னால் தீப்பற்றி எரியுது. அந்த எரியிற அந்த நெருப்புக்கு நடுவிலேயே இவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த அரசாங்கம், அந்த நைஜீரிய அரசாங்கம் நினைத்தால் இதை சரிப்படுத்த முடியும். கார்ப்பரேட்டை எதிர்த்து அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த எண்ணெய் கசிவை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை, இந்த வந்து எண்ணெய் கழிவுகளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை வந்து அரசாங்கமே செய்து கொடுக்க முடியும். ஆனால் இதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும். இதுக்கு செலவு பண்ண மனமில்லாத இந்த நைஜீரிய அரசாங்கம் அதை அப்படியே விட்டுடுது. ஆக அந்த எண்ணெய் கழிவுகளும் வயல்வெளியிலேயே கொட்டப்படுது. ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனான விவசாயி. இந்த அளவுக்கு நிலைமை வந்து ரொம்ப கடினமாக போய்கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த நைஜீரிய நாட்டுடைய ஒரு விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னாக்கா கென்சரோ விவா அப்படின்னு பேர். அவர் வந்து யார், ஆக்சுவலாக அவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களுக்கு வந்து அந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு வாசகர் கூட்டம் வந்து இருக்குது. அவர் நினைத்திருந்தால் மில்லியனில் சம்பாதித்திருக்கலாம். பல கோடிகளை அவருடைய எழுத்துக்கள் மூலியம் சம்பாதித்து குவிச்சிருக்கலாம். அவருடைய பரம்பரையே வந்து அந்த சொத்துக்களை பயன்படுத்தி இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்பவும் பிரபலமானவராகவும் அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்பவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ இந்த கென்சரோ விவா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணெய் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு எழுத்துக்கள் மூலயமா கொண்டு வரலாம் அப்படின்னு இவர் இறங்கி பார்க்கும்போது தான்
பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வந்து இவர் பார்க்குறாரு. அதாவது மக்கள் மேலே நிகழ்த்தப்படுற அந்த கொடூரமான அடக்குமுறை, அரசாங்கம் செய்கிறது, இராணுவம் செய்கிறது, இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குகிற இந்த ஷெல் கம்பெனி எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருக்குது. அப்போ இதையெல்லாம் இவர் பார்க்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பணியை விடவும் எது முக்கியமாக நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கென்ஷோரோ விவா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரும் இந்த மக்களோடு சேர்ந்து ஒரு போராட்ட காலத்தை முன்னெடுக்கிறாரு. ஒரு இயக்கத்தையும் தொடங்குறாரு. இந்த மக்களுக்கான ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தையும் தொடங்குறாரு. தொடர்ந்து அவர் அரசுக்கே நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து அதிகமாக வளர்ந்து போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணெய் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கின காசு இருக்குதுல்ல, அரசாங்கம் வாங்கின காசு, அதில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட ரொம்ப அழகான ஒரு சிந்தனையை வந்து கொண்டு போகிறாரு. அப்போ அரசாங்கத்தில் அதிகாரிகள்லாம் திகிலடைகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவரை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளவோ மிரட்டியும் பார்க்குறாங்க. எதுக்குமே பணியாமல் தன்னுடைய சமுதாயத்துக்காக இவர் கடுமையான போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஒகோனி மக்களை காப்பாற்றணும்னு. இவரும் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இராணுவம் ஒரு இடத்துல பக்காவாக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒகோனி மக்கள் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் 15 தலைவர்களை வந்து இராணுவம் கொன்னுட்டு இந்த பழியை கென்ஷோரோ விவா மேலே போடுது. அப்போ இவங்க மேலே பழியை போட்டு 8 பேர், மொத்தம் 9 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. இராணுவ நீதிமன்றம் தானே, அங்கே வந்து பெருசாக சாட்சி தேவையில்லை, வெறும் விசாரணை மட்டும் தானே. அதுக்கு வந்து சாட்சி வந்து இராணுவத்தில் வந்து எப்போவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. வெறும் விசாரணை, சாதகமான முடிவாக தான் எப்போவுமே முடிக்கும். இராணுவத்துக்கு சாதகமான ஒரு முடிவு தான் எப்போவுமே அங்கே நடக்கும். அப்போ என்ன அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கென்ஷோரோ விவாவை கொண்டு போன உடனே இவர் தான் இந்த மக்களை சுட்டு கொன்னார், கடுமையான முறையில் வந்து அந்த மக்கள்கிட்ட நடந்து கொண்டார் அப்படின்னு வழக்கு வந்து சொன்ன உடனே இராணுவ நீதிமன்றம் உடனே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட சில கேள்விகள் ஃபார்மாலிட்டி கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து ஆணித்தரமாக அதை மறுக்கிறது மட்டும் இல்லாமல், பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ஷேல் நிறுவனத்தையும் இதில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஷேல் நிறுவனம் இவருக்கு எதிராக தானே வந்து அந்த வழக்கை முன்னெடுத்து பல பேருக்கு வந்து லஞ்சங்கள் வந்து, அதாவது கை நிறைய வாய் நிறைய அந்த அளவுக்கு வந்து லஞ்சங்கள் வந்து கொடுக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவருக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ தீர்ப்பு கொடுத்த உடனே இவரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. வக்கீல் கூட போய் பார்க்க அனுமதி கிடையாது குடும்பத்தாரிலேருந்து. அதாவது வெளியால் ஒருத்தர் கூட வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் அனுமதியும் இந்த இடத்துல கொடுக்கப்படவே இல்லை. கடைசியாக தூக்கில் தொங்க விடுற அந்த நாள், அந்த இறுதி நிமிடத்தில் மட்டும் வக்கீலுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படுது. வக்கீலுக்கு மட்டும்தான், வேறு யாரும் உறவினர்களோ அல்லது அந்த இனத்தை சேர்ந்த மற்ற மக்களோ இவர்களுடைய நண்பர்களோ போய் பார்க்க அனுமதி கிடையாது. அப்போது வந்து கென்கிட்ட போய் இவங்க வக்கீல் வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கடிதத்தில் வந்து அவர் எழுதியிருக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள். நானும் எனது நண்பர்களும் மட்டும் குற்றவாளிகளாக இந்த விசாரணை கூண்டில் நிற்கவில்லை, ஷேல் கம்பெனியும் நிற்கிறது. பாரபட்சமான இந்த விசாரணையில் அந்த கம்பெனி சாமர்த்தியமாக தப்பிக்கிறது. ஆனால் என் மக்களின் மீது அந்த கம்பெனி நடத்திய சுற்றுச்சூழல் யுத்தத்தின் கேள்விகள் என்றாவது ஒரு நாள் அதன் முகத்துக்கு நேரே வரும். அந்த கேவலமான யுத்தத்தின் கடும் குற்றங்களுக்கான தண்டனையை அது அனுபவித்தே தீரும் அப்படிங்கிறார் அவர் எழுதின அந்த கடைசி கடிதம். அதுக்கப்புறம் வந்து அவரோட சேர்ந்து 8 பேர் தூக்கிலிடப்படுறாங்க, இறந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வக்கீல் வந்து வெளியே வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதை நாம் படிக்கும் போதே ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து 5 முறை தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை தூக்கிலிடும் பொழுதும் அது உயிர் சரியாக பிரியல, அந்த உடல் வந்து துடித்து கொண்டிருக்குதுன்றதுனால மறுபடியும் மறுபடியும் போட்டிருக்காங்க. அப்போவும் உடல் அப்படியே துடித்து கொண்டிருக்கு. அப்போ மறுபடியும் கட்டை கழட்டி மறுபடியும் சுருக்கு போட்டிருக்கிறாங்க. இப்படியே 5 முறை செஞ்சு ரொம்ப கொடூரமான முறையில் கல் நெஞ்சையும் கரைக்கிற அளவுக்கு அவருடைய அந்த இறுதி நேரம் வந்து அமைஞ்சிருந்தது. இன்னி வரைக்கும் அந்த மக்களுடைய ஒரு விடிவெள்ளியாக, ஒரு மிகப்பெரிய தலைவராக அந்த நைஜீரிய மக்களால் கொண்டாடப்படுறவர் இந்த கென்ஷோரோ விவா அவர்கள் தான்.
இவரை பற்றி அதிகமான விவரங்களை வந்து தயவுசெய்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். இவரை பற்றி அதிகமாக படிங்க. கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் இந்த நேரத்தில் வந்து நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக. எண்ணெயை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம அந்த வாகனங்களுக்காக பயன்படுத்துகிற அந்த பெட்ரோல், டீசல், இது வந்து முடிந்த அளவுக்கு நம்ம குறைத்து கொள்வது நல்லது. அதே சமயம் இந்த ஷேல் மாதிரியான கம்பெனி இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனியோடைய மறுபக்கமும் இவ்வளோ கொடூரமானது தான். முடிஞ்சால் பார்ப்போம். அதுலேயும் இந்த ஷேல் கம்பெனி வந்து நம்ம வந்து எப்போவுமே அங்கே போய் பெட்ரோல் போட்டது கிடையாது. அதிகபட்சம் இது வரைக்கும் 3 முறை தான் போட்டிருக்கேன். ஆனால் அது கூட தவிர்க்க முடியாத காரணங்களால். ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை போடுறத வந்து முழுமையாகவே நான் தவிர்த்து விட்டுட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், வண்டி பெட்ரோல் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி தள்ளிக்கிட்டு வந்த ஒரு நிகழ்வெல்லாம் கூட உண்டு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஷேலை வந்து நான் வெறுக்கிறேன். அந்த ஷேல் ஆயில் இருக்குது பாருங்கள், இன்ஜின் ஆயில், அதை கூட நம்ம வாங்குறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதையும் நீங்கள் வந்து பின்பற்றினா நல்லாயிருக்கும். இந்த ஷேல் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி மட்டுமே ஒரே ஒரு தேசத்தில் செஞ்சது இவ்வளோ அராஜகம் அப்படின்னா, உலகம் முழுக்க இவங்களுடைய அராஜகம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் கூட இராணுவ புரட்சியை கொண்டு வந்து அரசாங்கத்தை விரட்டுற அளவுக்கு இவங்களுடைய பலம் இருக்குதுன்னு சொன்னால், இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து வியப்பாக இருந்து கொண்டிருக்கு. இவர்களுடைய பலம் எந்த இடத்துல இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியல. எல்லா புறத்திலிருந்தும் இவர்களுக்கு ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆக முடிந்த அளவுக்கு வந்து நாம் வந்து இந்த வாகனங்களுக்கு போடுற அந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதே சமயம் குறைத்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஷேல், இது கிட்ட கூட நம்ம நெருங்க வேண்டாம். இன்ஜினுக்கு போடுற ஆயில் கூட இந்த ஷேல் ஆயில் நீங்கள் வாங்க வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.